அது என்ன சார் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும், கிட்னியை மாற்றி வைக்கிறது. ஹார்ட்டே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, லங்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. இந்த வயிற்றில் ப்ரோபயாட்டிக் இல்லாமல் இந்த குடல் நோய்கள் இருக்கவங்களுக்கு ஃபீசிஸ், மனித மலத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. நல்ல ஹெல்த்தியாக இருக்கவன் ஒருத்தன் டாய்லெட்டில் இருந்து அவனுடைய மலத்தை எடுத்துகிட்டு வந்து இவன் வயிற்று அறுத்து இதுக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. இது உண்மையில் நடக்கிறது. அதுக்கு பேர் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பேர். அப்படி தான் பண்ணாங்க. பண்ண உடனே என்ன நடக்கும்னு நினச்சாங்க, உள்ள நிறைய பாக்டீரியா வரும், நல்ல பாக்டீரியாலாம் வந்து அவனுக்கு சரியாயிருவான் அப்படின்னு நினச்சாங்க. நினைத்தது நடந்தது. ஆனால் கூடுதலாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ தான் ஆய்வாளர்கள்லாம் பயங்கரமாக அன்இன்டெண்டட் எஃபெக்ட்னு பப்ளிஷ் பண்ணான். என்ன பப்ளிஷ் பண்ணாங்க தெரியுமா? யாரோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற ஒருத்தனுடைய மலத்தை எடுத்து இவன் வயிற்றுக்குள்ளே வச்சாங்க இல்லையா, நோயாளி வயிற்றுல. இந்த நோயாளி அந்த ஹெல்த்தியாக இருக்கிறவன் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை மாதிரியே புத்திசாலி ஆரம்பிச்சிட்டான். அவனை மாதிரியே சிந்தனை வளம் வந்தது. ஏன்னா மலத்தை தானே கொண்டு போய் வச்சோம், மூளையாவை கழட்டி வச்சோம். ஆனால் அந்த நல்ல ஆரோக்கியமான நபரை போல் எப்படி பேச ஆரம்பித்தார் என்று சிந்திச்ச போது அந்த குடல்ல வைக்கப்பட்ட மலத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆர்என்ஏக்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி இவனுடைய மூளையோடு உறவாடுகிறது என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாக்டீரியா வயிற்றுக்கு மட்டும் இல்லை, மூளைக்கும் நல்லது என்கிற செய்தி கிடைச்சு இன்னைக்கு ஆட்டிசம் நோய்களுக்கு குடலை சரியாக பார்க்க வேண்டும் என்கிற திசையில் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம்! இதை நம்ம பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. காலை கடன், மலத்தை ஒழுங்கா களி, வயிறு சரியில்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காதுடா, ஒழுங்கா வைத்த வச்சுக்கோ, மலம் சரியா போல வர்றப்போ போய்க்கலான்னு கொஞ்சம் பேர் திடுறான். அது 2 நாளைக்கு ஒருக்க, 3 நாளைக்கு ஒருக்க, வரும்போது போய்ப்போம் சார். சில பேர் நான் பாத்ரூமில் 3 தம்மு போட்டால் தான் சார் வருது. ராத்திரி வந்து நான் வந்து கடுக்காயை சாப்பிட்றேன், திரிபுலாவை சாப்பிட்றேன், பொன்னாவரை சாப்பிட்றேன், அதை குடிக்கிறேன், இதை குடிக்கிறேன், அப்படியே அது எட்டியே பார்க்க மாட்டேங்க. இப்படி பல பேர் வைத்திருக்காங்க வைத்த. அப்போ மிகச்சரியாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடத்திற்கு நீர் ஆகாரம் நமக்கு உதவும். சரி, நீர் ஆகாரம் காலையில் குடிக்கலாம். வேற என்ன இருக்கு? கரிசலாங்கண்ணியை குடிக்க சொல்றாங்க. கரிசலாங்கண்ணி கஷாயம் வந்து காலகாலமாக நம்ம ஆள் காலையில் குடிச்சிருக்கான். கரிசலாங்கண்ணிங்கிறது வந்து போகர்ல இருந்து கடைசியா வள்ளலார் வரைக்கும் கும்பிட்ட ஒரு மூலிகை. விடலியா கேலண்டுலேசியன் பொட்டானிக்கலாக சொல்லலாம். ஈக்லிப்டா ஆல்பாங்கிறா. அந்த ஈக்லிப்டா ஆல்பாங்கிற அந்த கரிசலாங்கண்ணி நுரையீரலில் சளி சேராமல் பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய கற்ப மூலிகை. காயகல்பம்னா பல பேர் வந்து அப்படி ஒரு ஜீவன் டோன் ஒரு படத்தை போட்டு நான் வந்து செக்ஷுவலாக நல்லா இருக்கணும்னா அதுக்கு காயகல்பம் சாப்பிட்றேன்னு தப்பாக கத்திக்கிட்டு இருக்கானுங்க. காயகல்பத்துக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. காயகல்பம் என்பது உடலை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றைக்கு சித்தர்கள் உடலை வந்து பேணுவதற்காக தினம் தினம் சாப்பிட்டது. கரிசலாங்கண்ணி, இஞ்சி, சேராங்கொட்டை அப்படி சாப்பிட்டாங்க. அந்த கரிசலாங்கட்டியை தேகராஜன் என்று சொல்வார்.